இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் கட்சிகள் அது இதெல்லாம் அறிவிப்பு இருக்குல்ல, இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு நான் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். காவல்துறையினர் பற்றியே பெருசாக யாரும் கண்டுக்கலப்பா. ஆனால் திமுக கூட போன வட்டம் அந்த 381 அவர்களுடைய அறிவிப்பில் அதில் கூட சொன்னாங்க, 381லேருந்து 390 வரைக்கும் காவல்துறையினருக்கானது மாதிரி சொன்னாங்க. சொன்னது மாதிரி நடந்துச்சேன்ன்றது வேறு விஷயம். சொல்லியிருந்தாங்க. இந்த வட்டம் அந்தளவுக்கு கூட சொன்னது மாதிரி தெரியலை. இந்த டிவிக்கே மட்டும் ஏதோ வந்தால் 25,000 ரூபா நான் போலீஸுக்கு அடிப்படை சம்பளம் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காவல்துறையினர் பற்றி கூடுதலாக சொன்னது மாதிரி இருந்துச்சு. இந்த 5 நாட்களுக்குள்ள அந்த முக்கியமான அரசியல் கட்சிகளுக்கு, அது திமுக, அதிமுக, அந்த டிவிகேயாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், காவல்துறையினர் பற்றி கொஞ்சோண்டு கவனத்தில் வைங்க. அதற்கு உரிய நீங்கள், ஏன்னா அவங்க காவல்துறையினர் போராட்டம் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, சங்கம் இருக்காது, அவங்க கோரிக்கை என்னன்னு முன்வைக்க மாட்டாங்க. நீங்களாம் அவர்களுடைய சிரமம் அறிந்து ஏதேனும் பொது வெளியில் நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு அறிவிப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும். உங்களது பார்ட்டிக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அந்த வகையில் சொல்கிறேன். எனக்கு இந்த கட்சி அந்த கட்சியெலாம் சொல்ல வரல. காவல்துறையினர் நலன் குறித்து, அவர்களுக்கான எதிர்கால திட்டம் குறித்து, அவர்களுடைய பணி பளு குறித்து ஏதேனும் உங்களது அறிவிப்பு நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அது மிகவும் சிறப்பாக இருக்கும், வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அது கொஞ்சம் இந்த நேரத்தில் அது பயந்துக்கிறேன். ஆனால் இவ்வளவு 4 முனை போட்டி தான். ஆனால் அதனால் யாருனாலும் வரலாம், ரொம்ப லோ மார்ஜினில் தான் இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களது வெற்றி வாய்ப்பை காவல்துறையினருக்கான சலுகைகளை நீங்கள் அறிவிப்பதன் மூலம் இன்னும் கொஞ்சம் எளிதாக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை பார்த்துக்குங்க. அது எந்த கட்சினாலும் எங்களுக்கு ஒன்றும் ஓகே.